நடிகர் தனுஷ் மற்றும் சேகர் கமுல்லா முதல் முறையாக சேர்ந்து வேலை செய்திருக்கும் குபேரா படம் ஜூன் 20ஆம் தேதி ரிலீஸ் ஆக இருக்கிறது. அந்த படத்தில் பிச்சைக்காரனாக அதுவும் வித்தியாசமாக நடித்திருக்கிறார் தனுஷ். பிச்சைக்காரன் கெட்டப்பில் தனுஷை பார்க்கும் போதே பாவமாக தெரிகிறது. ஐயோ பாவம், இந்த தனுஷ் சாப்பிட்டு எத்தனை நாளாச்சோ இப்படி வீக்காக இருக்கிறார். இயக்குனர் சேகர் கமுல்லா சோரை கொடுக்கவில்லை போன்று சொல்லும் அளவுக்கு பிச்சைக்காரனாக வரும் காட்சிகளில் வீக்காக இருக்கிறார் தனுஷ். இந்த நிகழ்ச்சியில் பேசிய தனுஷ் கமலை தலையில் தூக்கி வைத்து கொண்டாடுகிறார். அப்போது பேசும்போது தமிழ் சினிமாவின் நம்பர் 1 நடிகர் கமல் மட்டும்தான் என்றும் அவர் விண்வெளி நாயகனாக மாறிவிட்டார் என புகழ்ந்து தள்ளியுள்ளார். கமல் சாருக்கு அடுத்துதான் ரஜினி சார் என்றும் குறிப்பிட்டுள்ளார். கமல் சார் தான் எனக்கு ரோல் மாடல் என சொல்லி இருக்கிறார் தனுஷ். இதனால் கோபமடைந்த ரஜினி ரசிகர்கள் தனுஷ் சாரை மீம்ஸ் போட்டு கலாய்த்து வருகின்றனர். 2023ஆம் ஆண்டு வெளியான ஜெயிலர் திரைப்படம் பெரிய ஹிட் ஆனது. இப்படத்தில் வந்த கதாபாத்திரங்களை 2ஆம் பாகத்திலும் தொடர்வதால் எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. ஜெயிலர் படத்தில் நடித்த ரம்யாகிருஷ்ணன், மருமகளாக நடித்திருந்த மிர்னா மோகன் ஆகியோர் அதே கதாபாத்திரங்களில் நடிக்க உள்ளனர். கேமி ரோலில் மாஸ் காட்டிய மோகன்லால், சிவராஜ்குமார் ஆகியோர் இப்படத்திலும் நடிக்க வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் புது வில்லன்கள் இதில் களமிறக்கப்படலாம் என்ற தகவலும் வெளியாகியுள்ளது. சமீபத்தில் ஜெயிலர் 2 படத்தின் படப்பிடிப்பு பழைய உட்லாண்ட் ஹோட்டலில் நடக்க இருப்பதாக செய்திகள் வெளியானது. லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் கூலி படத்தில் நடித்து வருகிறார் ரஜினி சார். கடைசியாக அவரது நடிப்பில் வெளியான வேட்டையன் திரைப்படம் கலவையான விமர்சனத்தை பெற்ற சூழலில் கூலி படத்தை அவரது ரசிகர்கள் ரொம்பவே எதிர்பார்த்திருக்கிறார்கள். முக்கியமாக லோகேஷின் படம் என்பதால் கண்டிப்பாக இந்த படம் மெகா ஹிட் ஆகும் என்கிற நம்பிக்கையிலும் இருக்கிறார்கள். இந்நிலையில் புதிய தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது. லோகேஷ் கனகராஜுக்கும் இந்த படம் முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேல ரஜினி சார் பற்றிய தகவல்களுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.